ஹாய். இன்னைக்கு 7th டே பிரம்ம முகூர்த்த பூஜையுமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே 5:30க்கெலாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். மார்னிங் இதை பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்மளோட முருகன் சாங்கை போட்டுட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனாலவே நேற்றே கிருஷ்ண எல்லா ப்ரிப்ரேஷனுமே முடிச்சாச்சு. பச்சரிசி ஊற வச்சு அதையுமே தனியாக எடுத்து இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. அதையுமே எடுத்து வச்சாச்சு. மாக்கோலம் போடுறதுக்கு பச்சரிசி நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. அண்ட் கிருஷ்ணருக்கு உகந்த அந்த துளசி மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதே எனக்கு எல்லா வேலையுமே ஆயிடுச்சு. அண்ட் இந்த விபூதி நான் பர்வதமலைக்கு போகும்போது சிவன் மேலே பட்ட விபூதி. இது இன்னமுமே ஒரு சென்டிமெண்ட்டாக நான் டெய்லி வச்சிட்ருக்கேன். என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இதை தான் வச்சுக்க கொடுக்குறேன். திருப்பியும் எப்போ போவேன் அப்படின்னு தெரியல. இந்த விபூதி காலி ஆகிறதுக்குள்ளேயாச்சும் நம்ம பர்வதமலை போயிட்டு வந்துடணும்னு ஒரு ஆசையில் இருக்கேன். பார்ப்போம். அண்ட் வீடு ஃபுல்லாகவே கிருஷ்ண ஜெயந்திக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த துளசி மாலையுமே வாங்கிட்டு வந்து